ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டெய்லி நோட்ஸில் புதுசாக ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் கிட்ஸுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். நைட்டு டின்னருக்கு அப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புது ரெசிபியான உருளைக்கிழங்கு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். செய்ய தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலுக்கு ஒரு பவுல் அளவு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே பவுலுக்கு ஆஃப் அளவுக்கு அரிசி மாவை வச்சுருக்கேன். அப்புறமா அதுக்கு அதே ஆஃப் அளவு ஈக்குவல் அளவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு 1/4 கப் அளவு பொரிகடலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் தேவையான அளவு வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 10 போல் பாதாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி முந்திரியும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பொரிகடலையாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இது கூட ஒரு 4-5 ஏலக்காவையும் போட்டு பவுட்ரு பண்ணும் போது அதையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அரிசி மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் லைட்டாக சூடேற மாதிரி வறுக்க போகிறோம். இப்படி வறுத்து யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் அரிசி மாவை ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலை மாவையும் நம்ம சேர்த்தே ஆட் பண்ணிக்கலாம். இதோடையே ஆட் பண்ணி லேசாக அந்த சூடு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரியே நம்ம வறுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை அப்புறம் அரிசி மாவு சேர்ந்து ஒரு வாசனை வரும். நல்லா சூடாகணும், அவ்வளோதான். ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை, சூடாகணும், அவ்வளோதான். இப்போ நல்லா சூடாயிருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பொரிகடலையும் அரிசி மாவும் சேர்ந்து வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிப்போம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த நாட்டு சக்கரையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஸ்வீட் பார்த்துக்கோங்க. மீடியமாக ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு நான் போட்ட அளவு ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல ஸ்வீட் போட்டுக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம எந்த ஒரு தண்ணியுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த ஈரப்பதமே அந்த அரிசி மாவையும் பொரிகடலை மாவையும் பிடிச்சிக்கும். அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யில் முந்திரியும் பாதாமையும் வறுத்து இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். நெய்யில் முந்திரியும் பாதாமும் வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா எடுத்து வச்சுருந்த பாதாமையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் கூடவே ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அந்த மிக்ஸோட ஆட் பண்ணிக்கலாம். நெய் நானே ப்ரிப்பேர் பண்ணுது. ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை மிக்ஸோட ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். சூடு ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கையில் இப்படி ஒரு சின்ன பீஸ் எடுத்து உருண்டையாக பிடிச்சி கொழுக்கட்டை மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எடுத்து பிடி கொழுக்கட்டை மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்குது. நெய் நல்லா ஊற்றுனதுனால நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டீமர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையெல்லாம் இதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிடுறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. நம்ம வச்சதை விட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்லா ஷைனிங்காக இருக்கா. எப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை எடுத்து வச்சிருந்த தேங்காய் துருவலில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடி பண்ணாதான் தேங்காய் பூ நல்லா ஒட்டும். அதனால் இந்த மாதிரி வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேங்காய் பூவில் போட்டு மேலே தூவி இப்படி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இன்னும் நம்ம கார்னிஷ் பண்ணணும்னா இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை தூவிக்கலாம். நாட்டு சர்க்கரை எடுத்து கொஞ்சம் மேலே இந்த மாதிரி தூவிக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணால். நம்மளோட இந்த உருளைக்கிழங்கு கொழுக்கட்டை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லைனா டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கம் டின்னர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பரான ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு கொழுக்கட்டை ரெடி.